அதிக அளவில் மழை பொழியும் போது சாலைகளில் பள்ளம் ஏற்படுவதாகவும் உடனடியாக அதை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். மாநகராட்சி முழுவதுமாகவே இந்த பாட்ஹோல்ஸ் மழைக்காலங்களில் ஏற்படும். மழை அதிகமாக பெய்யக்கூடிய டைமில் சாலை இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஒவ்வொரு வார்டு வாரியாக இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்ஹோல்ஸ் இருந்தாலும் உடனே அதில் ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம். அந்த பணிகள் முற்றிலுமாக மழைக்காலங்களில் நடைபெறும். மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும். கிட்டத்தட்ட 2000 பகுதிகளில் பாட்ஹோல் சாலைன்னு இல்லாமல் பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்றத கணக்கு எடுத்திருக்கோம். 2000 பகுதிகளில் அந்த மாதிரி பாட்ஹோல்ஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்டு வாரியாக அன்றன்ற நாளுக்கே அந்த பேட்ச் ஒர்க் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 206 பகுதிகளில் லோலைன் ஏரியான்னு கண்டறிந்து 100 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாமன்ற உறுப்பினர் மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கும்போது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லையோ இல்லை பள்ளிக்கூடத்திலையோ நம்ம மாற்றிடம் செய்கிறோம். அதே போல் மாற்றிடம் செய்யக்கூடிய சமுதாய நலக்கூடத்திலையோ பள்ளிக்கூடத்திலையோ கூட அவர்களுக்கு தேவையான பாய், தலைக்காணி, அதே போல் போர்வை, அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும். கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்பும் மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.